எல்லாருக்கும் ஒரு நிமிஷம். யாருமே த்ரெட்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஹைலைட்டாக போயிட்டுருக்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் மூலயமா வந்த த்ரெட் ஆப் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலாரிட்டியாக ஃபேமஸாக போயிட்டு இருக்குது. நீங்கள் ஏன்டா உட்காந்து அதை ஏற்ற வேணாம், டவுன்லோட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதில் பெரிய ட்ராபேக் ஒரு இது இருக்குது. அது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிற முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஒரு இன்ஸ்டாகிராம் டீமால் ஒரு அஃபிஷியலாக இது வந்து ட்விட்டருக்கு ஆப்போனண்ட்டாக இது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இன்றைக்கி தான் வைரலாக ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க ஒரு விஷயம். இன்றைக்கி தான் மார்க் ஜுக்கர்பர்க் 11 வருஷம் கழிச்சு, சும்மா இல்லைங்க, 11 வருஷம் கழிச்சு அவரோட அஃபிஷியல் ட்வீட்டை போட்டிருக்காரு. அதுவும் த்ரெட்ஸ் ஆப்பில். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வைரலாக போயிட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணணும், அங்கே அந்த த்ரெட் ஆப்பில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ட்விட்டர் மாதிரியே நீங்கள் டெக்ஸ்ட் போஸ்ட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதாவது 500 கேரக்டர்ஸ் இதில் வந்து லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எது வேணால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். வீடியோஸ்க்கு 5 மினிட்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரி ஆகட்டும், போஸ்ட் ஆகட்டும், நீங்கள் அதே இதை நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் பண்ணி அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாமே லிங்க்கில் தான் இருக்குது. அதெல்லாம் ஓகே. நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நீங்கள் அது கூட லிங்க் எப்படியும் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் த்ரெட்ஸில் போட வேண்டிய எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் த்ரெட் ஆப்பே எனக்கு பிடிக்கல, இதை வந்துட்டு நான் தெரியாமல் லாகின் பண்ணிவிட்டேன், எனக்கு இந்த அக்கௌண்ட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் டெலீட் ஆகாது. நீங்கள் அதை கண்டிப்பாக டெலீட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு அந்த ப்ரொஃபைல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணி ஆகணும். ஸோ என்னடா நீ இப்படி சொல்கிறேன், நான் த்ரெட் ஆப்பை அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நீ ஏன்டா இன்ஸ்டாகிராம் வேணால் இது தான் அதோட கைட்லைன்ஸாக இருக்குது. நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் டெலீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதில் போட்டிருக்காங்க. எனக்கு ஓகே, நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றும் நோ ப்ராப்ளம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் பாட்டுக்கு அப்படியே இருந்தாலும் ஒன்றும் நோ ப்ராப்ளம். பட் இந்த விஷயம் தெரியாமல் டவுன்லோட் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு வேண்டாம், தேவையில்லாத வேலை தான் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினச்சிங்க அப்படின்னு நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். த்ரெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க. இது என் ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் இஷ்டம். பாய்.